ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் சன்ஷைன் எபிசோட் 7. ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோக்கு எல்லா மேட்டரும் தெரிய வந்திருக்கும். ஹேசன் அந்த கிம் ஃபேமிலியோட பையங்கிறதும் ஹேசனுக்கு தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கன்னொன்னே இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கலாம் அந்த தாட்டில். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின்கிட்ட போய் கேட்டுருவாங்க, எனக்கு ஓகே தான் லவ் பண்ணேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோயின் ஹாப்பியாயிரும். ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிடணும். ஸோ ஆனால் லவ்ங்கிறது அவங்களுக்கு என்ன மீனிங் தெரியுது, ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் வேர்டு அவ்வளோதான். ஸோ அவங்களுமே ஹாப்பியாக எனக்கு ஓகே தான், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேர் இன்ட்ரோ பண்ணுவேன். ஹீரோயின் சொல்லிடுவாங்க, என்னோட பேர் இதான், உங்களோட பேர் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜின் சாயின்னு சொல்லுவாங்க. ஸோ என் பேர் சாய் யூஜின் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கொரியனில் இதான் உங்கள் பேரான்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதோட உச்சரிப்பு தான் அமெரிக்கனில் வேறு மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஹேண்ட் ஷேக் பண்ணணும், இப்படி தான் வணக்கம் சொல்லுவோம் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோயினுக்கு உடனே டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. ஸோ ஹீரோ கொஞ்சம் லேட்டாக தான் ஹோட்டலுக்கு வருவாங்க. அங்கே கீ ஓப்பன் ஆகாது, அவங்க ரூம் கீ. என்னன்னா ஹேசங்கோட கீயும் ஹீரோட கீயும் மாறி இருக்கும். ஸோ ஹேசங்கிட்ட சொன்னோடனே ஹேசங் ஹீரோட ரூமை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பதிலுக்கு ஹீரோ என்னன்னா கீ அவன் பிடிப்பான்னு சொல்லி வீசுவாங்க, அது கீழே வந்துடும். உடனே ஹேசங் பார்த்துட்டு கேட்பாங்க, என்னையே இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்கன்னா உடனே உன்னை எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபேஸ்லேயும் எல்லா டைமும் இந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே நம்ம எல்லாமே நோட் பண்ணியிருப்போம். ஹேசங் எல்லா டைமும் ஒரு ஜாலியாக ஸ்மைலாக தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஹேசங் இந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் சிரிக்காத டைம் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தது கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சேடாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், என்னோட தாத்தாவா என்னன்னா எங்கள் அப்பாவா நீங்கள் இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு காரணம் யாரும் உங்களை தப்பாக நடத்துனா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உங்கள் பேரண்ட்ஸ் நல்லா தானே இருக்காங்க, நீ அவங்கள்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த சீன்லேயே எங்கள் மிஸ் ஹைனா தான் கேட்டாங்க, ரெண்டு பேர் கீயை மாற்றி கொடுத்தது இவங்க வேலை தான் போல். ஸோ ஹீரோ வருவாங்க, ஸோ கடலை போடலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், ஆனால் நடக்கலை. ஸோ அது சேம் டைமில் ஹோட்டலுக்குள்ளே வார்னிங் வார்னிங்கை பார்த்தோன்னே மிஸ் ஹைனாக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆல்ரெடி வார்னிங்கை தெரியும் போல், வந்ததுமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி 10 வருஷம் ஆகுது, என்ன நான் இப்போ என் ஹஸ்பண்டேருந்து ஒரு விதவையாக நிற்கவங்க முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே என்னால் இறுதிச் சடங்குக்கு வர முடியலன்னு வார்னிங் சொன்னான். ஸோ இறுதிச் சடங்குலாம் ரொம்ப நல்லா பெருசாகவே நடந்துச்சு, ஆனால் அங்கே இருக்கிறவங்க தான் நான் சந்தோஷத்தில் அழுகுறானா இல்லைன்னா கவலையில் அழுகுறானாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி இருக்கீங்க, அன்றைக்கி மட்டும் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா நீ இப்போ இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஓனராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் மிஸ் ஹைனாவோட அப்பா நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அம்மா உயிரோடு தான் இருக்கா போல, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் பதிலுக்கு மிஸ் ஹைனா ஒன்றுமே சொல்ல. ஸோ அது என்ன கதை நம்மளுக்கு இன்னுமே தெரிய வரல. ஸோ இப்போ சொல்கிறாங்க, இங்கே உங்களுக்கு எங்கள் ரூம் கிடையாது, இங்கே ஜோசன்ஸு ஜாப்பனீஸு அமெரிக்கன்ஸ்னு எல்லாத்துக்குமே இருக்குது, உங்களே மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எங்கள் ரூம் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு வார்னிங் என்னென்னா, நான் ஆள் அனுப்பி வைங்க, நீ ரூம் ரெடி பண்ணி வையின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ மிஸ் ஹைனா கூப்பிட்டு என்னோட இறந்து போன ஹஸ்பண்டோட சாவில் கொஞ்சம் மர்மமாக இருக்குது, ஸோ எப்போவும் என்ன வேணால் நடக்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த சீனே இப்போ டாங்மேக்கு உண்மை தெரிஞ்சுட்டு வார்னிங்கோட பொண்ணு தான் மிஸ் ஹைனான்னு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்துட்டாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன மேட்டர் நம்மளுக்குன்னு சொல்லலை. டாங்மே உடனே மிஸ் ஹைனாவை தான் சந்தேகப்படுவாங்க, இதுக்கு நாலாம் காரணம் இல்லை என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பாடி கார்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்காண்டி எனக்கு தேவைப்படுது அப்படின்னோடனே, உனக்கு தெரியாதா நாங்கள்லாம் வார்னிங் கீழே தான் வேலை பார்க்கோம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன், எனக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே, நாங்கள் வெறும் பணத்துக்காண்டி தான் வார்னிங் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நீ நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி டாங்மின் சொல்லவும், பதிலுக்கு ஆள் தர முடியாதுன்னு ஒரு சிம்பாலிக்காக சொல்லிவிட்டு டாங்மின் கிளம்பி போய்தாப்பில். அங்கே போய் யாரை மீட் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வார்னிங்கை தான் மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் போல் கேட்காங்க அந்த டாக்குமெண்ட்டை பற்றி. உடனே சொல்கிறாரு, டைலரோட ஒய்ஃப் இங்கேருந்து போயிட்டு ஆனால் அமெரிக்கா போல், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த சின்ன பொண்ணையே நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம்னு சொல்லியும், அந்த டாக்குமெண்ட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம அரசர் அதில் ஸ்லட்ச் ஃபண்ட் போட்டுக்குள்ள சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் 1,00,000 யானுக்கு மதிப்பு, ஒரு வேளைக்கு இது ஜாப்பனீஸ் கைக்கு போயிட்டுனா அவங்க கரெக்டாக இங்கே ரயில் பாதை போட்டுட்டு அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ரஷ்யாவுக்கு அனுப்புவாங்க, அதே இது ரைட்டர்ஸ் ஆர்மி கைக்கு போயிட்டுனா அவங்க ரயில் ரோடு போட விடாமல் தடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். டாங்மே அப்போ அது உங்கள் கைக்கு வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லவும், என் கைக்கு வந்துட்டுனா நான் ஜோசனுக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லி தந்திரமாக பேசையும், இங்கே டாங்மே என்னன்னா சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கிற டைமு, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பெரிய துரோகியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜோசனுக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறையும், டாங்மியை பார்த்து என்னன்னா உன்னை மாதிரி கசாப் கடை பையனுக்குலாம் அது எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சிரிப்பார். ஸோ இதை கேட்ட உடனே டாங்மே கோந்துரும். ஆல்ரெடி பார்த்துட்டோம் டாங்மே கசாப் கடைக்காரன் தரக்குலவா அப்படி பேசினா பிடிக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்களும் நானும் ஒரே லோ பீப்புள் தான், ஸோ அந்த ஃபீலிங் எப்படின்னு உங்களுக்கும் தெரியும், இனி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டீலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு டாங்மே பேர் தான். ஸோ இப்போ வார்னிங்க்கும் டாங்மேக்கும் புதுசாக ஒரு பகை ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து அடுத்த சீனில் அந்த ஜாப்பனீஸ் மினிஸ்டராக தான் காட்டுறாங்க. என்னென்னா இந்த மொட்டையும் அவன் ஃப்ரெண்டும் போய் ஹீரோவோட அந்த அமெரிக்க துகிரதகத்தில் போய் அவங்க
சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டு போய் செஞ்ச அந்த கலவரம் பற்றி தெரிய வந்துட்டு போல். இப்போ அதை நினச்சி இங்கே இருக்க ஜோசனில் உள்ளவங்கலாம் கேலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க போல் இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜரை நினச்சி. ஸோ அதை சொல்லி திட்டிட்டு இருக்காரு, யார் பண்ண வேலை, எதுக்காண்டி அங்கே போனீங்க, ஹையர் ஆஃபீஸர் யார்ட்டுமே கேட்காமன்னே அந்த மொட்டைக்கு உள்ள ஃப்ரெண்டு அப்படியே மாட்டி கொடுத்துருந்தான். இவன் சொல்லி தான் நாங்கள் போனோம், இவன் அர்ஜென்ட்டாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டான், அதனால யார்ட்டையும் எதுவும் கேட்க முடியல, மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே யார் பண்ண வேலை, நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி மொட்டைட்டு கேட்டேன். மொட்டையும் ஒத்துக்கிட்டான், ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதில் என் உயிரை விடுது கூட நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அவன் கத்தி எடுத்து குத்துவதுக்காண்டி போகிறான். ஸோ அந்த மினிஸ்டருமே அப்படி நீ சாவுன்னு சொல்லிட்டு அவருமே வாள் எடுத்து வெட்டதுக்கு மாதிரி தான் வரான். அவன் கரெக்டாக குத்த போறையும் இவன் வாள் எடுத்து அவன் பின்னாடி அவனை வெட்டுவான்னு பார்த்தா பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டை வெட்டிட்டான். வெட்டி முடிச்சுட்டு இவனே மாதிரி காட்டி கொடுக்குறாள்லாம் நம்ம கூட இருக்கக்கூடாது, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமேல் இதே மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. இவ்வளோ நேரம் இங்கே நடந்ததை ஜோசனை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஜோசன் ஆள் ஒருத்தன் இவங்க கூட இருப்பான். ஸோ அவன் பார்த்துட்டு அவனுக்கு பயந்தாங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போய் குவான்சன்ட்ட ஹெல்ப் கேட்பான். கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த ஹீரோட்ட போய் சொல்லு, இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் பைத்திய மாதிரி எல்லாம் பண்ணுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணுமா, அவரெல்லாம் பண்ண மாட்டாரு, என் கழுத்தில் முசைஞ்சு வச்சுட்டு வாழை வச்சு நின்னப்போ அவர் அதெல்லாம் முடியாது, நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கத பக்கத்துலேயே அந்த அடியாளுக்கு 2 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு ரிவெஞ்சுனா கண்டிப்பாக நம்மளும் அதில் இருப்போம். ஏன்னா இவங்க 2 பேர் துரத்திட்டு போயிருப்பாங்க ஹீரோட சின்ன வயசில். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் கடையை மூடிடலான்னு சொல்லி பிளான் போட்டு திங்க் பண்ணிவிட்டு கடையை மூடவா என்ன பண்ணேன்னு திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடும். அப்போ ஹீரோவை பார்த்தோன்னே 2 பேர் பயம் ஆயிரும், நம்ம கதையை முடிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காங்கன்னே ஹீரோ டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக போவார். ஸோ இவங்க 2 பேரும் என்னமோ அம்மா நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்துட்டே 2 பேர் ப்ரே பண்ணிகிட்டே உள்ளே போவாங்க. ஆனால் என்ன பேசுனாங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டல. ஸோ அப்படியே இங்கே ஹீரோயின் வந்தால் ஹீரோயின் இங்கே இங்கிலீஷ் படிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. ஸோ ஏபிசிடின்னு லைனாக அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக எல்ல வருது. ஸோ இன்றைக்கி நம்ம எல்ல ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு எல் ஃபார் லவ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து நான் கேள்விப்பட்டேன், நம்ம ஷூட் பண்ணுற கண்ணோட லவ்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது போல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், ஆனால் அதுக்கு கரெக்டான டெஃபினேஷன் இது கிடையாது, எனக்கு உங்களை நினைக்கிறதுல பொறாமையாக இருக்குது, ஏன்னா நீங்களும் உங்களோட ஃபியான்சி இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் நான் இன்னொரு ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நாங்கள் 2 பேர் தான் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் லவ்வை அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ உங்களை யாரும் ஏமாற்றிட்டாங்கம்மா, லவ்வுக்கு அது அர்த்தம் கிடையாது, லவ்வுங்கிறது சராங்கே அப்படின்னு சொன்ன உடனே என்ன என்ன சொல்லுதேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அது ஃபீலிங் ரொமான்டிக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம தப்பான ரூட்டில் போய் ஹீரோவை அப்ரோச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இதை நினச்சி வீட்டில் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கரெக்டாக ஒரு லெட்டரில் எழுதி அவங்க சர்வெண்ட்டை கொடுத்து விடுதாங்க, இந்த ஹீரோக்கு யார் கண்ணுக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக கொண்டு போய் கொடுங்கன்னு. ஸோ இவனுமே எப்படியோ தவறி கொண்டு போய் ஹீரோ கையில் சேர்த்து தப்பில் சொல்லி தான் கொடுக்காங்க, இந்த மேட்ரு வெளியே தெரியக்கூடாது, நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் ஏசி நம்மாவை தவிர, ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஹீரோடைய ஒரு மிரட்டிட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் அங்கே வேலை செய்கிற குட்டி பையன் வரான். ஸோ அவன் வச்சுருக்க பேப்பர் வந்து தலைகளாக வச்சுருப்பார் போல் ஹீரோ. ஸோ அதை எடுத்து நேராக வைக்கான், வச்சுட்டு நான் இந்த சீக்கிரட்டை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு கொரியன் தெரியாதுங்கிறதுங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறான். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் தெரியுது ஹீரோக்கு வந்து கொரியன் எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்னு. இதுலேருந்து அடுத்த சீனில் டாங்மேயும் மிஸ் ஹைனாட்ட வேலை பார்க்குறவங்களையும் தான் காட்டுறாங்க. அந்த சர்வன் என்ன டாங்மேட்ட போய் எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்கா. டாங்மே சொல்கிறாங்க, நீ இதை மிஸ் ஹைனாட்ட கேட்டாங்களே அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவங்க ரொம்பவே கைண்டான பர்சன், ஆனால் அந்த பைசா நான் வாங்கினா ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது வரும், உங்கள்கிட்ட அப்படி கிடையாது, பதிலுக்கு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம்னு. அப்படியே என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இவ வந்து ஹீரோட ரூமை க்ளீன் பண்ணுறப்போ ஏதோ என்வெலப் ஒன்று பார்த்துட்டா போல் இங்கிலீஷில் எழுதுனது. ஸோ மேபி அது வந்து அந்த டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் என்னென்னு அவளுக்கு தெரியல. ஸோ சொல்லுது, ஆனால் இங்கிலீஷில் எழுதின லெட்டர் பார்த்தேன், ஆனால் அது என்னென்ன பிரித்து பார்க்க எனக்கு பயமாக இருந்துச்சு, ஸோ நான் பார்க்கல, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் தரேன்லாம், எனக்கு பதிலுக்கு அமௌண்ட் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தேன். இங்கே ஸ்டேட்டாக படையாக போய் ஹீரோட ரூம் முன்னாடி தான் நிற்காங்க. இப்போ ஹீரோட ரூமை செக் பண்ணி அந்த என்வெலப் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி ஸோ ஹீரோமே அலோவ் பண்ணிட்டாங்க, அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சுட்டு எதுவுமே இல்லை, லாஸ்ட்டில் இந்த ஒரு லெட்ரு தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் டாங்மே கையில் கொடுக்காங்க. ஹீரோ சொல்கிறாங்க, அது வேறு லெட்ரு, பர்சனல் லெட்ரு, நான் அது என்னன்னு கூட வாசிக்கலை அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் நான் உனக்கு வாசித்து காட்டுறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது எதுனா ஏசின்னு எழுதி கொடுத்த லெட்ரு தான். ஹீரோவுக்கு அதில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியாது, ஆனால் இப்போ டாங்மே வாசித்து காட்டுறாப்புல அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம 2 பேரும் போட்ட பிளான் சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ நம்ம எப்போவும் மீட் பண்ணுற இடத்துல வந்து மீட் பண்ணுங்கள், இந்த லெட்டரை அவாய்ட் பண்ணாதீங்கன்னு எழுதியிருக்கு. ஸோ இதை வாசித்ததுமே டாங்மேயோட ஃபேஸ் கோவமாக மாறுது. மாறும் மட்டும் இல்லாமல் கோவத்திலே ஹீரோட்ட பேசுகிறாப்புல, வந்த கொஞ்ச நாளே உங்களுக்கு புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க போல, அந்த புது ஃப்ரெண்டு கூட நீங்கள் சேர்ந்து பிளான்லாம் ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க, அது சேஞ்ச் ஆகிருக்கு போல், இதேமாதிரி ஒரு லெட்டரை என்னை உங்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இந்த லெட்டர் யார்ட்டுன்னு வந்திருக்கு தெரிஞ்சுட்டா தெரியலையான்னு தெரியல டாங்மேக்கு. ஸோ இப்போ மிஸ் ஹைனாக்கு வந்து இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சோடனே ஹீரோவை பார்க்க வராங்க. ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே கையில் ஒரு மியூசிக் பாக்ஸை கையில் கொண்டு வராங்க. முஸ்லீம் ஸ்டுடியோ கொஞ்சம் பார்த்து வைங்க, அவங்களால இங்கே உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை உடச்சி போட்டுட்டு போயிட்டாங்க, இது எங்கே கொண்டு போய் சரி பார்க்குறதுன்னு அந்த மியூசிக் பாக்ஸை கேட்ட உடனே, இதை சரி பார்க்கறதுக்குன்னு ஆள் கிடையாது, நான் இங்கே ஒருத்தர் எதனாலுமே கொடுத்தா சரி பார்ப்பேன்னா அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ஆள் கொடுத்து விடுதாங்க. எங்கன்னா அது போய் பார்க்குற ஆள் யாருன்னா, கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் லாஸ்ட்டாக சாங் வந்து அந்த
அமெரிக்கன் துப்பாக்கியை சரி பார்க்கறதுக்கு சொல்லி கலத்தி மாட்ட சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஆள்கிட்ட கொண்டு போய் தான் இப்போ மியூசிக் பாக்ஸையும் ஹீரோ கொடுக்காங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக மாட்டி தந்துடுவீங்களானோடனே, நான் இதை மாட்டினது கிடையாது இதுக்கு முன்னாடி, ஆனால் எது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக பாட்டு கேட்குற மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி தந்துடுவேன். ஸோ இதை மாட்டி முடிச்சதுமே சொல்லி அனுப்புகிறேன், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. கரெக்டாக ஹீரோ கிளம்பி போவையும் ஒரு நட்டு மாதிரி ஒன்று கீழே கிடக்கு, அதை எடுக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஹீரோயின் அந்த துப்பாக்கி வச்சுட்ட உடனே மறுநாள் ஹீரோ அதை எடுத்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த ட்ரிக்கர் பண்ண இடத்துல ஒரு நட்டு இல்லாத மாதிரி லூஸாக இருக்கும். ஸோ அந்த நட்டு இந்த இடத்துல கிடந்தோடனே ஹீரோக்கு டவுட் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மியூசிக் பாக்ஸை சரி பண்ணிடுவீங்களான்னொடனே, நான் எதுனாலுமே சரி பண்ணிடுவேன், கொஞ்சம் கலத்தி மாட்டி எது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுட்டுனா போதும், நான் மாட்டி தந்துடுவேன். உடனே ஹீரோக்கு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த துப்பாக்கி இங்கே தான் வந்திருக்கு, இங்கேருந்து தான் ரிட்டன் நம்மகிட்ட வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோ தெரிஞ்சிடும். ஸோ நைட் டைம் போல் ஹீரோயின் கொடுத்து அந்த லெட்டரை கையில் வச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஹீரோட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்னா அந்த இடத்துக்குள்ளே ஒரு குடிசை போட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹீரோயுமே அந்த இடத்துக்கு போவாங்க. ஹீரோயின் போனதுமே கொஞ்சம் கோவத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பும், பதிலுக்கு நீங்கள் எந்த லெட்டரும் அனுப்புகிறேன், எங்கள் கொஸ்டினுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி, நான் அவாய்ட் பண்ணல, நான் அந்த லெட்டரை வாசிக்கலை அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த லெட்டரை தான் கையில் வச்சுட்டு இருந்தீங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லி கோவமாக பேசுவாங்க. நீ இப்போலாம் பேசுகிறத பார்த்துட்டு அவனுக்கு லவ்வுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சுட்டு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே, எனக்கு அதுக்கு என்ன மீனிங்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன இந்த அளவுக்கு நீ திட்டிட்டு இருக்கேன், எவ்வளோ கோவப்படுதேன், நீ தானே ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது லவ் வேணும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சடனாக ஹீரோவோட துப்பாக்கி எடுத்து ஹீரோவுக்கு நேராக நீட்டிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது நீங்கள் தான் என்கிட்ட வந்து ஓகேன்னு சொன்னீங்க லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ ஜோசனை என்ன பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்டோன்னே ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் அந்தளவுக்குலாம் ஒன்றும் திங்க் பண்ணலை, ஒரே ஒருத்தரோட லைஃப்பை தான் மொத்தமாக இல்லாமல் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஃபஸ்ட்டு என்னமோ நான் ரிவெஞ்சில் தான் ஆரம்பித்தேன் இதை எல்லாத்தையுமே, லாஸ்ட்டில் அது எண்டிங்கில் ஒரு ஜெலஸாக மாறிட்டு அப்படின்னு உடனே, ரிவெஞ்சா யார் கேட்டாலும் இந்த ரிவெஞ்சு எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் லாஸ்ட்டில் ஜெலஸ்ன்னு சொன்னேன், அது உனக்கு புரியலையான்னு தெரியுமே, கிட்டத்தட்ட அது ஒரு லவ் ஃபீலிங் மாதிரி, இது கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட இருந்து நான் 2வது தடவை கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 2வது தடவை இல்லை 3வது தடவைன்னொடனே, இதெல்லாம் எப்போ கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன், என்னை எப்போ நீங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னீங்களோ அன்றைக்கே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி ஹீரோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோயின் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க போல், நம்மளுக்கே இப்போ தான் தெரிய வருது. ஸோ ஹீரோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கணும், நான் கொஞ்சம் காற்று வாங்கணும்னு சொல்லி போவேன், நான் உங்களுக்கு நிற்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி நின்றுறாங்க. ஸோ ஹீரோ அப்படியே நின்றுட்டுருக்கையும் இதை அப்படியே கட் பண்ணி அந்த மொட்டையை தான் கட்டுறாங்க. அந்த மொட்டை இப்போ இந்த கேஸால் தான் இருக்கான். ஸோ அதே இடத்துல தான் என்சைன் கூட இருக்கிற அந்த ஜோசனை சேர்ந்த அந்த பொண்ணுமே அங்கே தான் இருக்கா. ஸோ யார் வந்துட்டு போகிறா அப்படின்னு கிட்டத்தட்ட ஸ்பை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா, ரைட்டர்ஸ் ஆர்மிக்கு பதில் இதெல்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு போல, ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, நீ எப்போ இங்கே வந்தோடனே, நாங்கள் டோக்கியோவில் தான் இருந்தேன், ஸோ நான் ஒரு அனாதை, இங்கே வந்தால் நல்லா பைசா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க, ஸோ அதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஸோ இவனுக்கு டவுட் வந்துட்டு இவ ஜோசனை சேர்ந்தவனு. ஸோ கேள்வி கேட்கான், நீங்கள் வந்ததுலேருந்து எத்தனை பீன்ஸு சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கான். ஆக்சுவலாக இந்த பீன்ஸுங்கிறது வந்து ஜாப்பனீஸில் வந்து ஸ்ப்ரிங் அந்த சீசன் டைம் போல் வந்து அளவுக்கு மீறி நல்லா சாப்பிடுவாங்க போல். இவன்கிட்ட கேட்டவுடனே இவன் வந்து நான் ஒரு 100 சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு போதுமான அளவு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, உன் வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்பான். 25னோடனே அவனுக்கு புரிஞ்சிடும் இவன் வந்து ஏமாத்துறானோடனே, நம்ம வயசுலலாம் நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டு இருப்போம், இப்படி எண்ணிலாம் சாப்பிட மாட்டோம், நீ இப்படி ஜோசனை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவள் முடி அப்படியே தரன்னு பிடிச்சி அப்படியே அந்த கேஸாலேருந்து வெளியே கூட்டு வந்து ரோட்டில் இழுத்து போடுதான். நல்லா கத்தி கூப்பிடு, உன்னோட லாங்குவேஜில் பேசு, அப்போ தான் உன்னை காப்பாற்றுங்க, எவனாட்டு வாரானான்னு தெரியும் சொல்லி அவளை நல்லா அடித்து தரன்னு இழுத்துட்டு போனான். ஸோ அந்த டைம் ஒருத்தர் ஆள் வந்து பேச வராரு, ஜோசனை சேர்ந்தவர். அவரையும் அவங்க கண்ணை வச்சு ஷூட் பண்ணியிருந்தான். அந்த ஷூட் பண்ண சவுண்டு வந்து இவங்க 2 பேருக்கும் கேட்டுரும், ஹீரோ ஹீரோயின். ஏன்னா அவங்களுமே பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எட்டி பார்த்தா அந்த பொண்ணை இவன் தரன்னு இழுத்துட்டு போகிறது ஹீரோயின் பார்த்துருவாங்க. ஸோ அந்த மொட்டையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ட்ரெயினில் மீட் பண்ணது அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி டைலரை கொலை பண்ண போனப்போ அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சது இந்த பொண்ணு தான். ஸோ அவளுமே ரைட்டர்ஸ் ஆர்மி நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தான் ஹீரோயின் தெரிஞ்சு. ஸோ ஹீரோயின் காப்பாற்றுறதுக்காண்டி போவாங்க. ஹீரோ ஸ்டாப் பண்ணுவாங்க, நீ இந்த டைமில் போகக்கூடாது, உன்ட்ட எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லைன்னொடனே, இந்த நொடி எல்லா டைமும் நான் ஏற்பாடாக தான் இருக்கேன், ஸோ அவளும் என்னை மாதிரி ஒரு பொண்ணு தான், அவளுக்கு நடந்தது இது எனக்கும் இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுமே விட்டுருந்தாங்க. அந்த கன்னில் வந்து 5 bullets தான் இருக்குது, பார்த்துக்கணுன்னே எனக்கு 2 போதுன்னு சொல்லி ஹீரோயின் கெத்து அந்த இடத்துலேருந்து போவாங்க. சொன்ன மாதிரியே இங்கேருந்து போவையும் கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணுவாங்க புல்லட்டை வச்சு சுட்டு. ஸோ 2வது கரெக்டாக அவன் கையில் சுட் பண்ணுவாங்க. சுட் பண்ணோடனே அவன் வலியில் துடிக்கையும் அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். ஸோ இவன் யார்
யாருன்னு அந்த கத்திட்டு இருக்கிறதும் அங்கே இன்னொரு கொரியன் ஒருத்தன் இருப்பான். ஸோ அவனையுமே சுட்டு தள்ளிடுவான். ஸோ 2 பேரும் அவன் கொன்றுவான் ஜோசனை சேர்ந்தவங்கள. ஸோ ஹீரோயினுங்க கொஞ்சம் மறைஞ்சிக்கிடுவாங்க. அந்த டைம் மறுபடியும் ஹீரோயின் போய் ஷூட் பண்ணலான்னு போவாங்க. ஸோ அந்த டைமில் ஹீரோயின் இப்படி தனியாக விட்டுட்டு ஹீரோ எப்படி இருப்பாப்ல. ஸோ ஹீரோயின் கையில் இருந்ததை வாங்கிட்டு அவங்க முன்னாடி போவாங்க. ஸோ முன்னாடி போய் நின்னோடனே நீ மட்டும் என்ன ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக புல்லட் எடுத்து ஷூட் பண்ண போவான். உன்னை ஹீரோ சொல்லுவாங்க, நீ இந்த டைம் ட்ரிங்க் பண்ணிக்க, உன்னை ஏன் சுட்டாங்கிறது முக்கியம் கிடையாது, நீ யாரெல்லாம் சுட்டாங்கிறதா இந்த இடத்துல முக்கியம். சரி, என்ன அமெரிக்கன் என்ன சுட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசையும் ஒரு 4-5 போலீஸ் ஆளுக்கு வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ அவன் கையில் இருந்த கன்னுலையும் புல்லட் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. ஸோ அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோவும் அதே இடத்துனால ஹீரோவும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. மறுநாள் இங்கே ஜோசன் அரசர்கிட்ட ஜாப்பனீஸ் மினிஸ்டரும் இங்கே அமெரிக்கன் சார்பாக ஹீரோட ஃப்ரெண்டும் தான் வந்திருக்காங்க. அந்த ஜாப்பனீஸ் மினிஸ்டர் என்னென்னா, எங்களோட சோல்ஜராக அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து கையில் ஷூட் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு காயமாயிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி அநியாயத்தை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கரெக்டாக நம்ம ஆளு சும்மா இருப்பாரா ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸோ அவரும் சொல்கிறாரு, இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, அந்த ஆள் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணியிருக்கான், அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு 2 ஜோசன்ஸை வேறு கொண்டிருக்கான், இதை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு இங்கே ஜோசன் அரசர் சொல்லி ஜோசன் அரசருமே அதுக்கேற்றால தான் பதிலும் கொடுக்காரு. ஏன்னா வந்து அவங்களோட மக்கள் 2 பேரும் அவன் வந்து சுட்டு தள்ளியிருக்கான். இதெல்லாம் சொல்லணும் உடனே அந்த ஜாப்பனீஸ் மினிஸ்டர் என்னென்னா, நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறீங்க, என்னென்னா அவங்கள்ட்ட தான் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு உடனே இங்கே ஜோசன் அரசர் சொல்கிறாரு, எப்போ இந்த டைமில் இப்படி பார்த்து இப்போ உங்களால் பேச முடியுது, உங்களோட சோல்ஜர்ஸ் ஒருத்தன் இங்கே 2 பேரும் அப்பாவிகளை சுட்டு தள்ளியிருக்கு, அது உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் இருக்கிறது வந்து ஜோசனில் தான் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, ஸோ எங்கள் லாபடி என்ன நடக்குதோ ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு தான் தண்டனை கொடுக்கறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட தண்டனை கொடுத்துட்டு இப்போ ஹீரோவை பிடிச்சி வச்சனால ஹீரோவை விடுவிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோவை விடுவிச்சிருவாங்க. இதுலேருந்து அடுத்த சீனில் நம்ம டாங்மே தான் கட்டுறாங்க. ஸோ டாங்மே ஏதோ டென்ஷனில் இருக்கிறப்போ பக்கத்தில் ஒரு ஆள் போய் கேட்காங்க, ஏன் என்னாச்சுன்னு உடனே அவன் சொல்லிட்டான், அந்த லெட்டரில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங் யாருக்குள்ளதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக அதில் எழுதியிருக்கிறது ஹீரோயினுக்குள்ளதுன்னு இவனுக்கு அன்றைக்கி படித்தப்போவே தெரிஞ்சுட்டு போல. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வருது எப்படி கண்டுபிடிச்சானே. ஹீரோயின் வந்து எழுதி பார்க்கணும்னு சொல்லி ஒரு இங்கு வாங்க ஒரு கடைக்கு போவாங்க போல. ஸோ இவனும் அந்த கடைக்கு ஏற்றாப்புல தான் இருந்திருக்கான். அந்த இங்கு வாங்குறது பேப்பரில் எழுதி பார்ப்பாங்க போல. ஸோ இவன் ஹீரோயின் எழுதி வாங்குற டைம்லாம் இப்படி அந்த பேப்பரை அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இப்படி 2-3 தடவை வாங்கியிருக்கான் போல. ஸோ ஹீரோயின் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதான் அன்றைக்கி ஹீரோ கையில் அந்த பேப்பரை வாங்கி படித்தப்போ தான் தெரிஞ்சிருக்கு அது ஹீரோயின். ஸோ அதே கோவத்தில் தான் ஹீரோட்ட அவனை கொன்றுவேன், இனிமேல் இதே மாதிரி நடந்துச்சுலாம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ இதுலேருந்து அடுத்த சைனில் ஹைசாங்கை தான் கட்டுறாங்க. ஹைசாங் வந்து இப்போ டவுட் வந்துட்டு ஹீரோக்கு அப்படி தான் நம்ம ஃபேமிலி மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட் நாள் இவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண போன டைம் கரெக்டாக ஒரு சர்வெண்ட் வந்து சந்தோஷத்தில் ஓடி வந்திருப்பான், நான் வந்து இங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன மேட்ருன்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி அந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டு வச்சு கேட்பான். ஸோ எதுக்கு அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு நீ போனேன், யார் சொன்னான்னு இப்படி உங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, ஏதோ அமெரிக்கன் வந்து ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொன்னோடனே அந்த அமெரிக்கரை வந்து ஜோசன் மாதிரி இருப்பார் அவரா அப்படின்னோடனே ஆமாம் நம்மளே மாதிரி தான் இருப்பார் அவர் அப்படின்னு சொன்னோடனே ஹைசாங்கு புரிஞ்சிடும் ஹீரோ தான் சொன்னாங்க. ஸோ இது என்ன மேட்ருன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு ஹைசாங்க்கு. ஸோ இதில் இருந்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கையில் ஒரு அடகு வச்ச சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுருக்காங்க. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அந்த 2 அடியாட்களை போய் ஹீரோ போய் மீட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் என்ன பேசினான்னு காட்டலை. இப்போ அதை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்லட்ச் ஃபண்டுக்குள்ளே முக்கியமான டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அந்த கடையில் அடகு வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை ரிட்டர்ன் கொடுத்தா தான் அந்த அடகு வச்ச பத்திரம் ரிட்டர்ன் இங்கே ஹீரோ கைக்கு வரும். என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து அவங்க கையில் இருந்தால் தான் அது பத்திரமா இருக்கும், நம்ம கையில் இருந்தால் எதுனாலும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து அடுத்த சீன் நம்ம ஹைசாங்க தான் கட்டுறாங்க. ஹோட்டல்லேருந்து வெளியே வரும் கரெக்டாக ஹீரோ அப்போ தான் வராங்க. அவங்கள பிடிச்சி வச்சுட்டு விட்டதுக்கப்புறம் ஸோ பார்த்தோன்னே இன்னும் உங்கள் ஃபேஸ்லலாம் காயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் தானே அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் கூட ஃபைட் பண்ண அமெரிக்கன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நான் டயர்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் சரி அங்கே இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கையும் ஹீரோ சொல்லுவாப்பில், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன் உன் ஃபேஸில் அந்த ஸ்மைல் இல்லை அப்படின்னு சொன்னோடனே. ஏன்னா இப்போ ஹைசங்கு மேட்ரு என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஹீரோவை பற்றி. ஸோ அதை நினச்சி தான் கொஞ்சம் சேடாகவும் டென்ஷனாகவும் இருப்பாங்க. அதே இடத்துல தான் நம்ம டாங்மே இருப்பாப்ப. ஸோ டாங்மே வந்த உடனே என்னெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, நீங்கள் உங்கள் 2 பேரும் நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் சும்மா அங்கே காற்று வாங்குறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம் எனக்கு மேட்ரு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹைசங் டாங்மே பற்றி சொல்லணும். இப்போ டாங்மே ஹீரோவை பற்றி சொல்கிறாப்புல. ஹீரோயினும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்லலாம் பேசின அந்த கோத்தை அப்படியே ஹீரோட காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் லைனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் அமெரிக்கன் சோல்ஜர்ஸாக இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தில் திட்டவும், ஏன் எல்லாரோட டார்கெட்டாகவும் நான் இருந்துட்டு இருக்கேன், இப்போ நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், இங்கே ஹைசங் சொல்லுவான், எனக்கு புரிஞ்சுட்டு அவன் எதை பற்றி பேசுகிறான்னு எனக்கு புரியுது, எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேருமே ஓரளவுக்கு கோவமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரே மேட்ரு தான், அப்படி தானே,
யார் அவர் பக்கம் இருக்காங்களோ அதே ஆள் தானே என் பக்கமும் இருக்காங்கன்னு சொல்லி டாங்மேயை பார்த்து கேட்கவும், அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம கூட இல்லை, ஆனால் முக்கியமான டைமில் நம்ம கூட இருந்திருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் என்னோடய ஃபியான்சி தானேன்னு வேற அந்த வேடை கேட்டுருவாப்பில். இதை கேட்குறதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இனி வர போகிற எபிசோடில் தான் சிறப்பான தரமான சம்பவம்லாம் நடக்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.